ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சிவராத்திரி மறுநாள் வந்து நாங்க இருக்கிற ஏரியால வந்து மல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால நார்மலா சிவராத்திரி மறுநாள் அன்னைக்கு எப்படி சொல்கிறது? அமாவாசை இருந்தாலும் இல்லைனாலும் தேர் இழுப்பாங்க. நாங்க இயர்லி போவோம். இயர்லியான ஒரு 2 இயர்ஸ் அப்படி மிஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேரேஜுக்கு அப்புறம் தேர் இழுப்பாங்க. நம்ம ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு அங்கே உப்பு மிளகா போட்டு அதுக்கப்புறம் உப்பு மிளகு போட்டு வந்துட்டா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் பாசிட்டிவாக நான் அங்கே போய் வேண்டினது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால எனக்கு ஒரு நம்பிக்கை அங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால் இயர்லி போயிடுவேன். இந்த வருஷமும் போயிருந்தேன். கூட்டம் சரியான கூட்டம். நாங்கள் வந்து நடுவில் போகல, சைட்லேயே தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த கூட்ட நெரிசல்லாம் எங்களால் போக முடியாது அப்படின்றதுனால சைட்லேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் போன டைமுக்கு ஸ்டார்ட் ஆகலை. வீட்லேயே 11:30 அப்படி இருக்கும் கிளம்பிட்டோம். தேருக்கு மேலே கலசம் எடுத்து வச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய தேர். ஒரு தேர் வந்து விநாயகர், இன்னொரு தேர் வந்து சிவன், பார்வதி. அதோட இன்னொரு தேர் வந்து முருகர் அப்படின்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தெரியல. தூரத்துலேருந்து பார்க்க சரியாக தெரிய மாட்டேங்குது. முன்னாடி இது போகிறதெல்லாம் அம்மன் அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு சாமியை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெயில் இருந்தது, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் சைட்லேயே இருந்ததுனால எங்களுக்கு எதுவும் பெருசாக டயர்ட்லாம் ஆகலை. ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்களும் தெரியாமல் கூட்டத்தெல்லாம் போய் நின்று ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் கூட்டத்தில் எதுவும் போகல, சைட்லேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். தேர் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் போக போக கூட்டம்லாம் கம்மியாகிடும். அதனால் தேர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கூட்டம் கம்மியானதுக்கப்புறமா போயிட்டு அந்த உப்பு மிளகு போட்டு வருவோம். இது நம்ம சைடு வந்து மயான கொள்ளை அப்படிலாம் நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இங்கே நடத்த மாட்டாங்க. அது வந்து அமாவாசை அன்னைக்கு நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் அதை பெருசாக அட்டெண்ட் பண்ணதே இல்லை. பண்ணுறாங்களா எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்விப்பட்டுருக்கேன் அதை பற்றி. இது வந்து இந்த இடத்துல 4, 5 கோயில் இருக்குங்க. மல்லேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. காடு மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்ற கோயிலேருந்து தான் தேர் கிளம்புது. சிவன் கோயில் ஒன்று, சிவன் கோயிலும் 2 கோயில் இருக்குது. அதோட நரசிம்ம சுவாமி கோயில் ஒன்று, கங்கம்மா கோயில் ஒன்று, அந்த மாதிரி நிறைய இருக்குது. 4, 5 கோயில் நம்ம இருக்குது அந்த ஒரே தெருவுலேயே, ஒரே ரோட்லேயே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தேர் மேலே வந்து இதை தான் போடுவோம், வாழைப்பழம். இது ஒரு தேரில் போடுவோம். அந்த பெரிய தேருக்கு சக்கரத்து மேலே உப்பு மிளகு போடுவோம். நம்ம சைடு இந்த மாதிரி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே போனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் விஷயம்லாம் எனக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் ஒரு நம்பிக்கை. ஆல்மோஸ்ட் வருஷம் போயிடுவேன். போக முடியல அப்படின்றதுனால மட்டும்தான் மிஸ் ஆவேன். மற்றபடி போக இருந்ததுன்னா சான்சஸ் கண்டிப்பாக போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.